நமச்சிவாய். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி, அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. ஏற்கனவே இந்த திருக்கணிதப்படி நடந்த சனிப்பெயர்ச்சியிலேயே சிம்மராசி அன்பர்கள் நிறைய டேமேஜ் ஆகிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் அப்படி தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாளைக்கு ஒன்றும் சாப்பாட்டு கஷ்டப்பட போகிறதில்ல, வருமானத்துக்கு கஷ்டப்பட போகிறதில்ல, கடன் சுமைகள் இல்லை. அப்படி லைஃப்பில் செட்டில் ஆனவங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்கப் இருக்கக்கூடியவங்க. ஒரு 500 கோடி 1000 கோடி 1,00,000 கோடி பேக்கப் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை எதுவும் கிடையாது. நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பேர் புகழோட சமுதாயத்தில் நல்லாவே இருப்பாங்கன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு கூட சமுதாயத்தில் அடிக்கடி ஏதேனும் ஒரு அவப்பெயர் தலைகுனிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஆசையாக ஒரு தொழிலை பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் அப்படியே தடுத்து நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். வேலை செய்கிறவங்க டக்குன்னு வெளியில் போயிடலாம், சரியான வேலையாட்கள் அமையாமல் இருக்கலாம், இல்லைனா இந்த பில்டிங் ஓனர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணலாம், புரியுதுங்களா? இல்லை இவங்களுக்கு இதான ஹெல்த் இஷ்யூஸ் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸே எழுந்திருக்காமல் இருக்கலாம், இல்லை ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இன்கம் இல்லாமல் இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம். அதே போல் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நம்பிக்கையாக இந்த கம்பெனி விட்டு வேற ஒரு கம்பெனி போயிருப்பாங்க. போன இடத்துல இவங்க என்னன்னா ஒரு கலர்ஃபுல்லாக நினச்சிட்டு போவாங்க. ஸோ அங்கே போனால் அங்கே ஒன்றுமே இருக்காது, புஷ்ஷுன்னு ஆகிடும், காணல் நீராக மாறிவிடும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்திலும் அந்தந்த அவங்கவுங்க ரேங்க்குக்கு ஏற்றாற் போல ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க, ஒரு டீ கடை வச்சுருக்கிறாங்க, ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாங்க, ஒரு வெல்டிங் ஷாப் வச்சுருக்கிறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அல்லது ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஏமாற்றங்கள் இருக்கும். அதுவே ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு ரொட்டேஷன்ஸு, மெயினாக ரொட்டேஷன் ப்ராப்ளம் வரக்கூடியது. ஒரு மனசில் பயம் ஏற்பட்டு விடும், சம்மந்தம் இல்லாத ஒரு பயம் இருக்கும், ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கில்ட்டினஸ் இருக்கும், அந்த மன பயம் இருக்கும். அப்போ தொழில் அமைப்புகள், வேலை செய்கிற இடம், உத்தியோகம், இது எல்லா இடத்திலும் ஒரு விதமான மனக்குழப்பங்கள், ஒரு மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆமாம் சாமி, இருக்குது, நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சிம்ம ராசி அந்த பயம் இருக்குது, கில்ட்டினஸ் இருக்குது, மனசில் ஒரு குழப்பம், டிப்ரெஷன்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஃபியர்னஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும், சொல்யூஷன் என்ன, இது எப்படி கிளியர் பண்ணுறது, அதற்கு ஏதேனும் மார்க்கம் உண்டா? அதற்குத்தான் இந்த பரிகாரம். ஒன்றுமில்லை, உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி என்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி, பரிகாரங்களுக்கான சனிப்பெயர்ச்சி. அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் எந்த தீமையும் ஏற்படாமல் இருப்பதற்கு, மெயினாக டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், நன்மை நடக்குதோ இல்லையோ பாதிப்பு வராமல் இருக்கணும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு முன்கூட்டியே நாமளே அந்த பரிகார சங்கல்பம் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் சிம்மராசி என்பர்களே, மார்ச் 6ஆம் தேதி இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான கவலைகள், எதிர்கால பற்றிய கவலைகள் அல்லது ஒரு குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒன்றில் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த பரிகார ஹோமத்தில் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு கம்பெனி நேமில் இதை கொஞ்சம் செய்யுங்க, எங்கள் கம்பெனி நல்லா இருக்கணும், எங்கள் கடைகள் நல்லா இருக்கணும்னு பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி மிக கவனம் தேவை, அதிக அக்கறை தேவை. நம்ம ஒரு 5வது ராசியாக சிம்ம ராசியை பேசுகிறோம். மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் கவனம் சொன்னோம், மிதுனம் கடகம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு மீண்டும் கவனம் தேவைன்னு யாரை சொல்கிறோம்? சிம்ம ராசியைத்தான் நாம் சொல்கிறோம். ஏன்னா இதில் நம்ம பெரிய தலைவர்கள் பூரா இங்கே தான் இருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பூரா இந்த சிம்மத்தில் தான் இருக்கிறாங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க.
சார் ஒரு 50,000 ரூபா முதலீட்டில் தொழில் செய்கிறவங்களிருந்து 50 லட்சம் கோடி முதலீடு செய்யக்கூடியவங்க வரலும் சிம்ம ராசியில் தான் இருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 5,000 கோடி வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 50 லட்சம் வச்சு முதலீடு பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், அதையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போது இந்த மாதிரி மெயினாக அரசியல் தலைவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள். அப்போ சிம்ம ராசியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? நிச்சயமாக பரிகாரம் பண்ணிக்கிறோம் சாமி, ரைட், ஓகே, பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், ஹோமங்கள் பண்ணி கலந்துக்கிறோம். அது இல்லாமல் இந்த 2.5 ஆண்டுகளை நீங்கள் கடந்து வரணும். இவ்வளோதான் ரொம்ப சப்ஜெக்ட். 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முழுக்க நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடந்து வரணும்னு சொன்னால், உங்கள் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த சாமி, எந்த சிவபெருமானை நீங்கள் கட்டியமாக பிடிச்சிக்கணுங்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்கும். அந்த சிவன் ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அதிக வழிபாடுகள் நீங்கள் அதிகமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்க சாமி, நான் எப்படி போக முடியும்? நான் ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், இல்லை கனடாவில் இருக்கேன், இல்லை ரஷ்யாவில் இருக்கேன், இல்லை ஜெர்மனியில் இருக்கேன், இல்லை யூகேயில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், யுஏஇயில் இருக்கேன், எனி கண்ட்ரி, அயர்லாண்டு இருக்கட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், டர்க்கி ஆகட்டும், சம்திங், ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ நான் எப்படி அந்த கோவிலுக்கு போக முடியும்? அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சாமியோடைய படத்தை வாங்கி வீட்டில் வச்சு ஒரு தீபம் போட்டு அதற்குரிய பதிகங்களை, தேவார திருப்பாடல்களை படிப்பீர்களேயானால் அதுதான் பரிகாரமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம். பரிகாரம் எப்படி கை கொடுக்குதுன்னு பாருங்க. இறை வழிபாட்டு ஒன்று தான் சிம்ம ராசியை காப்பாற்றும். வேற கடனோ, மனித சப்போர்ட்டோ, தெய்வ சப்போர்ட் தான் உங்களுக்கு தேவை. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, இப்போ நீங்கள் ஏதேனும் அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அதிகமாக செலவு பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதிகமாக செலவு பண்ணுறத, அல்லது இருக்கிறத நம்ம காப்பாற்றிக்கணும், இதை கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் நம்ம கொண்டு போகணுன்னாக்கா அதற்கும் உரிய சில பரிகாரங்களை செய்வீர்களே, ஆனால் நன்மை செய்யும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி பரிகார சனி பெயர்ச்சியாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே.